இன்றைக்கி நாம் நார்சிசிசம் பற்றி ஒரு விஷயம் பார்க்கலாங்க. என்ன விஷயம்னா, நார்சிசிஸ்டுகளுடைய கணவனோ மனைவியோ தன்னுடைய கணவரோ மனைவியோ ஒரு நார்சிசிஸ்ட்ன்றதை உணராமையே நீண்ட காலம் வாழறாங்க. காரணம் என்னென்னா, நார்சிசிசம் பற்றி அவங்களுக்கு ஏதாவது சொன்னாலும் ஏதாவது படித்தாலும் யூடியூப்பில் பார்த்தாலுமே அங்கே குறிப்பிடுற கெட்ட குணங்கள் எதுவுமே அவங்களுடைய பார்ட்னர்கிட்ட இல்லாத மாதிரியே தோணும். ஏன்னா இந்த டிசார்டர் ஒரு ஹைடியஸான டிசார்டர். ரொம்ப நம்ம மனதை அமைதிப்படுத்தி ஒரு தேடலோடு பார்க்கும்போது தான் இவங்க எவ்வளோ ஈவிலாக இருக்காங்க அப்படின்றது தெரிய வரும். ஏன்னா உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நார்சிசிஸ்டிக் பார்ட்னர்ஸ் மேனிப்புலேட்டிவாக இருப்பாங்க, செல்ஃபிஷாக இருப்பாங்க, ஒரு மாதிரி ரொம்ப சில்லியாக பிஹேவ் பண்ணுவாங்கன்ட்டுலாம் சிம்டம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது மேலோட்டமாக பார்த்தா அப்படி தெரியாது. ரொம்ப நல்லவங்க மாதிரி, பெருந்தன்மையாக இருக்கிற மாதிரி, ஒரு தன்னலமே இல்லாத மாதிரி, இந்த மாதிரியெல்லாம் தான் தெரியும். இவங்க போயா செல்ஃபிஷாக இருக்காங்க, இவங்க போயா சில்லியாக இருக்காங்க, இவங்க போயா ஈவிலாக இருக்காங்க, இவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்களே அப்படின்னு காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்க அந்த பார்ட்னர்ஸ். அதனால் அந்த பார்ட்னர்ஸ் என்ன பண்ணணும்னா, அந்த வெளி தோற்றங்களுக்கு உள்ள என்ன இருக்குது, இன்டென்ஷன் என்ன இருக்குன்றதை அவங்க பார்க்க ஆரம்பித்தாதான் அவங்க பார்ட்னர் ஒரு நார்சிசிஸ்ட்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியும்.